ஜெபமாலை தியான மையத்தின் ஜெப உறவுகளே, கிறிஸ்து பிறப்பு தயாரிப்பிற்காக இந்த நவநாளினுடைய 8வது நாளில் ஆவியானவர் நம்மை ஒருங்கிணைத்திருக்கிறார். அவர் வழியாக இறைவனுக்கு நன்றி துதிப்பாட இறைவனுடைய 2000 வருடத்துக்கு முன்பாக நிகழ்ந்த அற்புதமான அந்த வரலாற்று நிகழ்வை அடையாள முறையிலே இந்த நாளிலே பிரசன்னப்படுத்த ஆவியானவர் நமக்கு துணை இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து பாடுவோம். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறே, இறைவா ஆராதனை செய்கிறே. ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறே, இறைவா ஆராதனை செய்கிறே. ஆராதனைக்குரியவரே, ஆற்றலானவரே, வல்லமை நிறைந்தவரே, எங்கள் உள்ளங்களின் மீதும் இல்லங்களின் மீதும் இந்த நாளில் அசைவாடு. கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவினுடைய அர்த்தத்தை கொண்டாடுவதற்காக இந்த நவநாட்களை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நீரே எங்கள் மீட்பர், நீரே எங்கள் ஆண்டவர், நீரே எங்கள் கடவுள் என்பதை உணர்த்தும் விதமாக இந்த நாட்களிலே இவ்வுலக காரியங்களுக்கு மத்தியிலே தொலை தொடர்பு சாதனங்களின் வழியாக சிறப்பாக தூயாவினுடைய வல்லமையிலே நாங்கள் பல்வேறு இடங்களில் இருந்தாலும் உமது வல்லமையால் எங்களை ஒன்றுபடுத்திக் கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவினுடைய தயாரிப்புக்கு ஒரு அர்த்தமுள்ள நாளாக மாற ஆவியானவரே எங்களுக்கு துணை செய்யுங்க. இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவர் இரட்சகரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேட்கும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இறை வார்த்தை யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 1, இறை சொற்றொடர்கள் 1-3 வரை. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின, உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நவநாளின் மைய ஜெபம். வானினின்று ஆதவன் எழுந்தருளினார், இறை தந்தையின் மகனாக இவ்வுலகில் உதித்தார், பிதாவினின்று புறப்பட கண்டார், விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. இயேசுவில் பிரியமான அன்பு உறவுகளே, விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. இன்றைய நவநாளினுடைய மைய கருத்தாக, ஓ ராஜாதி ராஜனே, விண்ணிலிருந்து தந்தையிடமிருந்து புறப்பட எங்கள் உள்ளங்களில் தங்கிட இந்த நாளிலே எழுந்தருளி வாரும். இன்றைய வாசக பகுதியிலே நாம் வாசிக்க கேட்டோம், அனைத்தும் அவரால் உண்டாயின. இன்று ஆண்டவர் விண்ணிலிருந்து விடியலாக நம் வாழ்க்கைக்குள் வருகிறார் என்றால் அவரால் அனைத்தும் உண்டாகும். அந்த உண்டாகும் என்பது அருள் சார்ந்த நிலையிலே நாம் முதலில் பார்ப்போம். அவர் வருகை நம் வாழ்க்கைக்குள் நம்பிக்கையை உண்டாக்கும். அவருடைய வருகை நம் வாழ்வில் மன்னிப்பை உண்டாக்கும். அவருடைய வருகை நம் வாழ்வில் மகிழ்ச்சியை உண்டாக்கும். அவருடைய வருகை நமது வாழ்க்கையில் அமைதியை உண்டாக்கும். இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார். இந்த ஆண்டு முழுவதும் இறைவனுடைய அருளை இழந்த தருணங்களை மீட்டெடுப்பதற்காக விண்ணிலிருந்து ஒரு விடியல் இன்று நம் உள்ளங்களுக்கும் இல்லங்களுக்கும் ஒரு புது விடியலாக வர இருக்கிறதை நாம் உணர்ந்து பார்ப்போம்.
உணர்ந்து பார்த்து அந்த அருள் வாழ்வில் அனைத்தும் அவரால் உண்டாயின என்றால் அவர் நம் வாழ்க்கையில் ஒரு மன மகிழ்ச்சியை உண்டாக்க வேண்டும் என்று உண்மையான ஆழ்ந்த உள்ளத்தோடு நாம் ஒப்புக் கொடுப்போம். இரண்டாவது நிலையிலே அவரால் உண்டாயின. இன்று நமது வாழ்விலே உறவுகள் சார்ந்தவற்றிலே இருக்கின்ற பிணக்குகளை முறியடிப்பதற்காக அவர் தன்னுடைய வல்லமையை இந்த நாளில் உண்டாக்குகிறார். பொருள் சார்ந்தவற்றிலே நாம் ஏமாற்றப்பட்டிருப்போம். அந்த பொருள் சார்ந்த நிலைகளை உயர்த்துவதற்காக அவரால் இந்த பிரசன்னத்தை உணர்ந்து பார்த்து நமது வாழ்க்கையில் ஒப்புக் கொடுப்போம். அனைத்தும் அவரால் உண்டாயின என்றால், கடவுள் நமக்குள் உதித்தார் என்றால், இவ்வுலகில் இருப்பதை காட்டிலும் எனக்குள் இருப்பவர் பெரியவர். அந்த விசுவாசத்தோடு நாம் வீறு பயணிப்போம். அப்படிப்பட்ட அருளுக்காக இந்த நாளில் ஓ ராஜாஜி ராஜனே, தந்தையிடமிருந்து புறப்பட்டவரே, தந்தையோடு இருந்தவரே, எங்களோடும் இரும், எங்களோடும் தங்கும், அனைத்தும் உம்மால் உண்டாக்கக்கூடிய அருளை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி இந்த நேரத்தை இறை வேண்டலிலே அர்ப்பணிப்போம். அன்பு நேசரே, உமது வருகைக்காக நாங்கள் உளம் கனிந்த உள்ளத்தோடு எங்களையே தயாரித்து ஒப்புக் கொடுத்திருக்கிற இந்த நாட்களில் விண்ணிலிருந்து விடியல் என்னை தேடி வர உமது வார்த்தை என்று எங்களுக்கு அனுப்பும். வார்த்தையால் எங்களை உருமாற்றும். எங்களுடைய வாழ்க்கையை உமக்குகந்த ஆலயமாக மாற்றும். நாங்கள் என்றுமே உமக்குரியவர்களாக இழந்து போனதை தேடி கண்டுபிடிக்கின்ற ஒரு கிறிஸ்து பிறப்பாக இந்த ஆண்டு அமைய அர்ப்பணிக்கிறோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன்.